சாந்தி. 12/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் உண்மையான வைஷ்ணவர்கள் ஆக வேண்டும். உண்மையான வைஷ்ணவர்கள் உணவில் முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிப்பதுடன் தூய்மையாகவும் இருக்கின்றார்கள். கேள்வி: எந்த பலவீனத்தை ஒரு நற்பண்பாக மாற்றுவதன் மூலம் உங்கள் படகு அக்கறைக்கு செல்ல முடியும்? பதில்: பற்றே மிக பெரிய பலவீனமாகும். பற்றின் காரணமாகவே உறவினர்களின் நினைவு உங்களுக்கு தொல்லை கொடுக்கின்றது. குரங்கின் உதாரணம் உள்ளது. ஓர் உறவினர் மரணிக்கும் பொழுது அவர்கள் தொடர்ந்தும் 12 மாதங்களுக்கு அவரை நினைவு செய்கின்றனர். தங்களது முகத்தை மூடிக்கொண்டு தொடர்ந்தும் தேம்பி தேம்பி அழுகின்றனர். ஏனெனில் அவர்கள் சதா அவரை நினைவு செய்கின்றார்கள். தந்தையின் நினைவினால் நீங்கள் தொந்தரவு செய்யப்படுவதால் அவ்வாறாக நீங்கள் அவரை இரவு பகலாக நினைவு செய்தால் உங்கள் படகு அக்கறைக்கு செல்லும். உங்கள் லௌகீக உறவினரை நினைவு செய்வதைப் போன்று தந்தையை நினைவு செய்தால் அது உங்களது மகா பாக்கியமாக இருக்கும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தை தன்னை இகழ்பவர்களையும் ஈடேற்றுகின்றார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். எவராவது எதையாவது கூறினால் கேட்டும் கேட்காதிருங்கள். தொடர்ந்தும் புன்னகைத்தவாறு இருங்கள். ஒரே ஒரு தந்தை கூறுவதை மாத்திரம் செவிமடுங்கள். 2. சந்தோஷத்தை அருள்பவர்களாகி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். உங்கள் மத்தியில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். விவேகியாகி உங்கள் புத்தியை அழிவற்ற இந்த ஞான இரத்தினங்களால் நிரப்புங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கடலின் அடிக்கு சென்று அனுபவ இரத்தினங்களை பெறுவதன் மூலம் சதா சக்திசாலி ஆத்மா ஆகுவீர்களாக. சக்திசாலி ஆத்மா ஆகுவதற்கு ஒவ்வொரு சிறப்பியல்பு, ஒவ்வொரு சக்தி, இந்த ஞானத்தின் ஒவ்வொரு பிரதானமான கருத்து என்பவற்றை யோகத்தில் பயிற்சி செய்யுங்கள். எல்லாவற்றையும் பயிற்சி செய்து அன்பிலே மூழ்கியிருக்கும் ஆத்மாவின் முன்னால் எந்த வகையான தடையும் நிற்க முடியாது. அதனால் உங்களின் பயிற்சி என்ற பரிசோதனை கூடத்தில் அமர்ந்திருங்கள். இதுவரை நீங்கள் இந்த ஞானக்கடல், நற்குணங்களின் கடல், சக்திகளின் கடலின் மேற்பரப்பிலேயே மிதந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது கடலின் அடி மட்டத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் பல வகையான தனித்துவமான அனுபவ இரத்தினங்களை பெறுவதுடன் சக்திசாலி ஆத்மாவாகவும் ஆகுவீர்கள். ஸ்லோகம். தூய்மையின்மை விகாரம் என்ற தீய ஆவிகளை வரவழைக்கும். அதனால் உங்களின் எண்ணங்களையும் தூயதாக்குங்கள். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். பிரம்மா குறிப்பாக குழந்தைகளான உங்களை மேன்மையான எண்ணங்களால் வரவழைத்தார். அதாவது அவர் படைப்பை உருவாக்கினார். எண்ணங்களினூடான இந்த படைப்பு சிறிய விடயம் அல்ல. மேன்மையான சக்தி வாய்ந்த எண்ணங்கள் வெவ்வேறு மதங்கள் என்ற திரைகளுக்கு பின்னால் இருந்த ஆத்மாக்களை தூண்டி நெருக்கமாக கொண்டு வந்தன. அதேபோல் குழந்தைகளான உங்களிடமும் மேன்மையான சக்தி வாய்ந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். உங்களின் எண்ணங்களின் சக்தியை அதிக அளவில் பயன்படுத்தாதீர்கள். அதை வீணாக்காதீர்கள். மேன்மையான எண்ணங்களை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் பேறுகளும் மேன்மை அடையும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.